365 நாள் சுமார் ஒரு வருடம் கடந்த ஆப்ஷன் ஸ்டாரை பற்றி நம்ம பேசிட்டு வர்றோம். ஆப்ஷன் ஸ்டார் எம்எஸ்பி தேர்ஸ்டே க்ளோஸ் பிரகாரம் கால் சைட் ஃபுல்லாக பை இருந்துச்சு, புட் சைட் ஃபுல்லாக ஹியூஜாக செல்லிங் இருந்துச்சு இல்லைங்களா. அப்போ என்ன மார்க்கெட்? புல்லிஷ் மார்க்கெட். ஒரு இம்பார்ட்டன்ட் லெவலாக என்ன லெவல் இருந்துச்சு? 26,100. அப்போ என்ன நடந்திருக்கணும்? மார்க்கெட் சுமார் 100லிருந்து 200 பாயிண்ட் பாசிட்டிவாக தான் க்ளோஸ் ஆயிருக்கணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டே ஈவினிங் நம்ம எட்ஜஸ் நிஃப்டி கூட 100 பாயிண்ட் ப்ளஸில் தான் இருந்துச்சு. டவ் ஜோன்ஸ் ஃபால் ஆனதை தொடர்ந்து இந்தியன் மார்க்கெட்டும் ஃபால் ஆச்சு. ஆனால் இருந்தாலும் டவ் ஜோன்ஸ் ஃபால் ஆன அளவுக்கு இந்தியன் மார்க்கெட் ஃபால் ஆகலை அப்படிங்கிறத உண்மை. ஏன்னா சுமார் 12,000 கோடி அளவுக்கு ஆப்ஷனில் பை பண்ணி வச்சிருக்காங்க. அதை எப்படி உடனடியாக விட்டுட்டு போக முடியும்? நீங்கள் தேர்ஸ்டே எஃப்ஐ டேட்டா பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸில் மட்டும் 12,000 கோடிக்கு மேலே பைங் வச்சிருந்திருக்காங்க. இருந்தாலும் இந்த டேட்டாவில் எப்போ கிடைக்குது? மார்க்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறம். ஆனால் ஆப்ஷன் ஸ்டார் எம்எஸ்வில எந்த சைடில் பையிங் இருக்கு, எவ்வளோ ஹையரா பை பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு நமக்கு தெளிவா தெரியுது. இதுக்காக என்ன சொல்றோம்? எம்எஸ் அண்ட் எஸ்டிஎல் ஃபுல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ட்ரேட் எடுங்கன்னு சொல்றோம். இப்போ ட்ரெண்ட் மட்டும் பத்தாது, பிரேக் அவுட் லெவல் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது நேத்து நம்ம ட்ரேட் பண்ண எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நம்ம ட்ரெண்ட் என்ன சொல்லியிருந்தோம்? புல்லிஷ். சுமார் 4 தடவைக்கு மேல ட்ரை பண்ணியும் கூட மார்க்கெட்டால பாசிட்டிவா முடிக்க முடியல. இருந்தாலும் 26,100 பிரேக் அவுட் ஆனதுக்கு அப்புறம் புட் சைட்ல ஒரு நல்ல ரேலி கொடுத்துச்சு. இதுல இருந்து நம்ம 2 விஷயங்களை நம்ம தெளிவுபடுத்திக்க வேண்டியது இருக்கு. நம்பர் 1, ஆப்ஷன் ஸ்டார்ட் பிடிஎஸ்டி ட்ரேடரா ஆர்ஆர் செட்டப் ஹோல்டர்ஸ் சொல்றேன். நீங்க ஆர்ஆர் செட்டப் எடுத்திருக்கீங்க, இந்த மாதிரி கால் சைட் ஃபுல்லா ஹியூஜா பையிங் இருக்கு, ஆப்போசிட்ல செல்லிங் இருக்குன்னு என்ன மார்க்கெட்? நமக்கு ட்ரெண்டிங் மார்க்கெட். நம்ம என்ன பண்றோம்? மார்க்கெட் சப்போஸ் ஆப்போசிட்டா ஓபன் ஆகுது அப்படின்னா, எம்எஸ்சில எந்த செட்டப் மாறல அப்படின்னா என்ன பண்ணலாம்? நம்ம ஆவரேஜ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. எது வரைக்கும்? எம்எஸ்வில நமக்கு ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகாத வரைக்கும். எனவே ஆர்ஆர் செட்டப் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கேன். ஒரு ரிஸ்க் அண்ட் ரிவார்ட் ஹையரா இருக்கக்கூடிய ஒரு செட்டப். ரிஸ்க் எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு ரிவார்டும் அதிகமா இருக்கும். இரண்டாவது ஆர்ஆர் செட்டப் என்ன சொல்றோம்? உடனடியாக மார்க்கெட் ஓபன் ஆனா எக்ஸிட் ஆகணும் சொல்றேன் இல்லைங்களா. அப்ப என்ன ஆகும்? நம்ம கேபிட்டல் ப்ரொடக்டிவ் செய்யப்படும். நேத்து என்ன நடந்துச்சு? மார்க்கெட் ஓபன் ஆனா 26,100 கிட்ட வந்துச்சு இல்லைங்களா. என்னாச்சு? இன்ஸ்டன்டா மார்க்கெட் புல் பேக் ஆரம்பிச்சது. வித்தின் ஒரே கேண்டிலேயே நீங்க ஆவரேஜ் பண்ணி என்ன இருக்கும்? எக்ஸிட்டுக்கான வாய்ப்பு மிக அருமையா இருக்கு. இந்த வீடியோல நம்ம என்ன லேர்ன் பண்ணிக்கிட்டோம்? ஆர்ஆர் செட்டப் அப்படிங்கிறது ரிஸ்க் ரிவார்ட் செட்டப், ஒரு பிடிஎஸ்டி மாடல். ஈவினிங் 3:15 மேல பொசிஷன் எடுத்துட்டு அடுத்த நாள் காலையில கட் பண்ணக்கூடிய அந்த செட்டப் யாருக்கு பயனுள்ளதாக இருக்கும்னா, ரெகுலரா ட்ரேட் பண்றவங்களுக்கும், வேலை செய்து கொண்டே ட்ரேட் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு இது இலகுவாக இருக்கும். அடுத்து இரண்டாவதாக இந்த ஆர்ஆர் செட்டப்ங்கிறது ரிஸ்க் ரிவார்ட் செட்டப் தான். எம்ஓசி மூலமாக 100% ஃபில்டர் பண்ணி தான் ட்ரேட் எடுக்கிறோம். ஆனா இருந்தாலும் உலக சூழ்நிலை காரணம் காட்டி மார்க்கெட் என்ன ஆகலாம்? ஆப்போசிட் சைடும் ஓப்பன் ஆக வாய்ப்பு இருக்கு. ஆனா இருந்தாலும் பிரீமியம் அக்ரெசிவா கரைஞ்சுதான் ஒரு 20% அளவுக்கு டிகே ஆயிருந்தது. எப்போ? மார்னிங் ஓப்பன் ஆகிறப்ப. அப்ப என்ன பண்ணிருக்கலாம்? இமிடியேட்டா நம்ம எக்ஸிட் பண்ணிருக்கலாம். இல்லைன்னா என்ன பண்ணலாம்? ஏஎம்ஓ ஆர்டர் முறையில் என்ன பண்ணிருக்கலாம்? மார்க்கெட் ஓப்பன் ஆகிற பிஃபோரே நீங்க ஆர்டர் என்ன பண்ணிருக்கணும்? எக்ஸிட் பண்ணிருக்கணும். உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா கமெண்ட்ல சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு எங்களோட வீடியோ தொடர்ந்து போஸ்ட் பண்றதுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸ்டே டியூன், ஸ்டே ஃபோக்கஸ்ட்.